இந்த ஏவி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஆரம்ப காலங்களோட சபாலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம அட்மாஸ்பியர்லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி இவ்வளோ படங்கள், இவ்வளோ ஏவி, அதுவும் ஹரிசார் படத்தில் அவரோட ஃபங்க்ஷனில் என்னோட ஏவி வர்றது நான் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். என்ன பேசுன்னு தெரியல, இருந்தாலும் 4 வார்த்தை பேசிடுறேன். ஹரிசாரை பற்றி நான் சொல்லணும்னா, அவரோட படங்கள் பற்றி நான் நிறைய ஷூட்டிங் பண்ணல. அந்த யானை படம் அவர் கூட நடிக்கும்போது அப்போ அவர்கிட்ட நிறைய விஷயம் கேட்பேன். நான் ஒரு படம் பற்றி அவர்கிட்ட கேட்டே இருப்பேன். சார் இந்த படம் 6 சாமி, அப்புறம் நிறைய படம் சிங்கம், இந்த படத்தை பற்றிலாம் நான் கேட்டு வந்துட்டே இருப்பேன். இது எப்படி சார் பண்ணீங்க, இது எப்படி சார் பண்ணீங்க, ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டு தான் இருக்கும். அப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன், சார் இப்போ லாஸ்ட்டாக நம்ம இதெல்லாம் வந்துருக்கிறோம், ரத்தனம் படம் எல்லாம் வந்துருக்கோம், எப்படி சார்? அது ஒரே வார்த்தை தான் சொன்னது, யோகி எப்பவுமே உழைப்பு தாண்டா எங்கே செய்யும் அப்படின்னாரு. சார் அது சினிமாவில் நீங்கள் இவ்வளோ வருஷம் சார், இன்னும் பல ஆண்டுகள் நல்லா இருக்கணும், நிறைய படங்கள் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும் சார். எங்களை ஒரு இடத்துல நீங்கள் உருவாகிட்டே இருக்கணும் சார். ரொம்ப நன்றி. அடுத்து விஷால் சார், ரொம்ப வருஷமாக பட்டத்து யானை படத்துலேருந்து அவரோட நான் ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். அன்னையிலேருந்து இன்னை வரைக்குமே மாறான ஒரு ஹீரோ யாருன்னா அவர் தான் நான் பார்த்துட்ருக்கேன். விஷால் சார் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேவிஸ்ரீ பிரசாத் சார், ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் வந்து அவர் வந்து ஒரு அவார்டு கொடுப்பாரு எனக்கு ஹைதராபாத்தில். அப்போ வந்து அவார்டு கொடுத்துட்டு கொண்டு போயிடலாம். ஆனால் அங்கே வந்து அத்தனை ஸ்டேட் மக்கள் இருக்கும்போது எல்லாரும் முன்னாடியும் வந்து மண்டேலா படத்தை வந்து அவர் ப்ரமோட் பண்ணார். என்ன சொன்னார், இந்த படத்தை எல்லாம் பாருங்கள், அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காருன்னு. அதுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். தினேஷ் மாஸ்டர், அவர் எனக்கு ஒரு அண்ணா மாதிரி. என்ன அதிகமாக சினிமாவில் ஏன் ஆட மாட்டேன்னா, ஒரு முறை ஒரு பாட்டு பண்ணும்போது என்னால், நானும் ஹீரோ, ஒரு புது ஹீரோ தான், டான்ஸ் ஆடிட்டே இருக்கும்போது நாங்கள் மிஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். நைட்டு ஷூட் அது. அப்போ ஒரு டான்ஸர்ஸ் சொன்னாங்க, ஒரு அம்மா, ஒரு லேடி, மாறெல்லாம் வலிக்குது, இவனுங்க ஆடி தொலைய மாட்டாங்கன்னு அங்கேயோட விட்டுட்டேன். இதுதான் ரீசன். சில டான்ஸ் மாஸ்டருக்கு தெரியும், நான் சொல்லியிருக்கேன், மற்றவங்க நம்ம கஷ்டப்படுத்தவங்க நமக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் பண்ணால் போதும் அப்படின்ட்டு அதுலேருந்து ஒதுக்கிட்டேன். ரொம்ப நன்றி. கண்ணன் மாஸ்டர் சார், மாஸ்டர் பற்றி சொல்லணும்னா நிறைய படங்கள், எவ்வளோ ஆக்ஷன் பிளாக் பண்ணியிருக்காரு. இன்னும் நிறைய விஷயங்கள் வரும், தமிழ் சினிமாவுக்கு நிறைய கொடுக்கணும். ரொம்ப நன்றி சார். சமுத்திரக்கனி அண்ணன், ஏதாவது ஒரு சின்ன தவறுனா முதல்ல ஃபோன், தம்பி கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கடா அப்படின்னாரு. அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இங்கே யாரும் தெரிஞ்சு தப்பு பண்ண போகிறது கிடையாது. அப்போ ஒரு முறை சமுத்திரக்கனி நான் சொன்னார் ஒரு விஷயத்த, ஆனால் எங்கள் பிஸ்னஸ்ன்றாங்க, நான் காமெடி ஆக்டரு, நான் எல்லா இடத்துலையும் காமெடினா, ஏன்னா இப்போ எல்லாமே நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் காமெடின்னு தான் எனக்கு லைஃப், நாங்கள் காமெடி இருந்தால் தான், அதுக்கு தான் நான் 23 வருஷம் போராடினேன். சரிங்களா? அதனால் என் தொழில் காமெடி தான், அதை நான் மிஸ் பண்ண முடியாது. அப்போ ஒரு முறை அவர்கிட்ட நான் கேட்டேன், என்னென்ன அப்படின்னு கேட்டாங்க. உட்காந்து கேட்கும்போது என்னென்ன பிஸ்னஸ்ன்றாங்க அப்படின்னு. அதுக்கு ஒரு பேர் சொன்னார், பிஸ்னஸ்ன்றது வந்து அது படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே அது பேசுவாங்க, அது எனக்கு தெரியும். பட் ஆனால் அவர் ஒரு வார்த்தை சொன்னார், என்னன்னா கதை நல்லா இருந்தால் தான், ஒரு கதை தாண்டா ஒரு ஹீரோ உருவாக்கும், ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு. ரொம்ப நன்றிண்ணே. அதனால நிறைய ப்ரொடியூசர்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல கதை வரும்போது என்னோட பட்சத்தில் நான் கம்பெனி தான் நடிக்கிறேன். அதுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சேன். சமுத்திரக்கனி ரொம்ப சந்தோஷம். கார்த்திக் ஸ்டோன் பெஞ்ச், அவரோட நான் ஒரு படம் பண்ண வேண்டியதாக இருந்தது. அவரோட ஸ்டோன் பெஞ்சில் அது மிஸ் ஆச்சு, திரும்ப சேர்ந்து பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.